जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत्माते राधे कृष्ण माई की जय। हर हर शंभो महादेव। குருநாதருடைய அனுகிரகத்தினால இதுக்கு முன்னாடி தேவப்பிரயாகை ரகுநாத்ஜி ஆலயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மலையை விட்டு கீழே இறங்கக்கூடிய நிலை. எந்த ஊரை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான யோக் நகரி அப்படின்னு சொல்லுவாங்க. யோக கலாச்சாரங்கள், தியானம், தபஸ், ஆத்மீக அதிர்வலைகளை ஊட்டக்கூடிய எத்தனையோ விதமான ஆசிரமங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மகா புண்ணிய பூமி ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போன சமயம் பயங்கரமான மழையாக இருந்தது. அதாவது இந்த ரிஷிகேஷில் மேலே மலையிலேருந்தே இந்த ஹிமாச்சல பர்வதத்துலேருந்து கீழே இறங்கும்போதே பயங்கரமான மழை ஆகையினால் எல்லா இடங்களையும் அடியினால் வீடியோ எடுக்க முடியல. ஆகையினால் இப்போ அந்த மலைப்பாதையிலேருந்து அடியின் ஹரித்வார் போகக்கூடிய இந்த பயணத்தினுடைய அந்த வழியை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இந்த ரிஷிகேஷில் நம்ம எதெல்லாம் பார்க்கலான்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு அப்புறமா வரக்கூடியது ஹரித்வார் சேத்திரத்தை முழுமையாக நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஹரித்வாரை நல்லா அனுபவிக்கலாம். இப்போ பயணத்திலேயே இந்த ரிஷிகேஷில் நம்ம எதெல்லாம் பார்க்கலான்ங்கிறத அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது இந்த ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தில் நம்ம முதல்ல அனுபவிக்க வேண்டிய விஷயம் திரிவேணி காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிவேணி காட் இருக்குது. அந்த இடத்துல கங்கா ஆரத்தி டெய்லி சாயங்காலம் எடுக்கிறது வழக்கம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு கண்கோடி வேண்டும். அதே மாதிரி இங்கே பரமார்த்த நிகேதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமமும் இங்கே இருக்குது. நிறைய ஆசிரமங்களில் இது ஒரு ஆசிரமம். ஸோ இங்கேயும் அந்த கங்கா நதி ஓரக்கூடிய அந்த ஒரு ஓரத்தில் ஆரத்தி எடுக்கிறது அது ஒரு வழக்கம். ஸோ அதையும் நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம். அடுத்தா பில்டேஸ் ஆசிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமம் இருக்குது. சௌராசி குட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமம். கிட்டத்தட்ட 1968 சேர்ந்த ஒரு பீட்லஸ் குழுவினரால் கட்டப்பட்ட ஒரு நல்ல அழகே வடிவான ஒரு பில்டிங். அதுக்குள்ளே நிறைய மாடங்கள், தியான கலைகள், யோகா, இது எல்லாவற்றையுமே கவரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம். அப்புறம் என்னென்னா, இந்த ரிஷிகேஷ்லேருந்து சரியாக 32 கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சேத்திரம் இருக்குது. அது என்ன சேத்திரம்ல, அந்த தெய்வம் யாருன்னா நீலகண்ட மகாதேவ் மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம தாராளமாக தரிசனம் பண்ணலான்ங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பொதுவாக ரிஷிகேஷ்னாலே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகக்கூடிய 2 பாலங்கள் ரொம்ப 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 முக்கியம். ராமாயணத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு பாலம் இது. அது என்ன பாலத்தினுடைய பெயர் கேட்டிங்கன்னா ராம் ஜுலா லக்ஷ்மண் ஜுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலம். அதாவது ஹிமாச்சல் பர்வதத்துக்கு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் வரும் பொழுது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கான ஒரு மார்க்கம் இல்லை. ஆகையினால் லக்ஷ்மண் அழகான ஒரு பாலத்தையே கட்டினாராம். அதே மாதிரி ராமனுக்கும் அழகான ஒரு பாலம் கட்டப்பட்டதாம். ஆகையினால் இந்த இடத்துல ராம் ஜுலா லக்ஷ்மண் ஜுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கங்கா நதி இருக்கு இல்லையா, பிரவாகமாக ஓடும், பயங்கரமாக சொலித்து கொண்டு ஓடும். அந்த பிரவாகத்துக்கு மேலே இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் போகக்கூடிய தருணத்தில் ஒரு அழகான பாலத்தை கட்டியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்கும். அந்த பாலத்தில் நடந்து போகும் பொழுது கீழே சுழிச்சிட்டு ஓடும் தண்ணி, கங்கா மாதா பிரவாகமாக ஓடுவாள். ஸோ அது எல்லாவற்றையுமே நம்ம காட்சிகளை பிரமிக்க வைக்கும். அந்த காட்சிகள் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கலான்றதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கட்டப்பட்ட பஜ்ரங் சேது, அதாவது ஆஞ்சநேய சுவாமி பஜ்ரங்க பலின்னு சொல்கிறோமே, அந்த பஜ்ரங் சேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாலமும், அது மட்டும் இல்லாமல் ஜானகி சேதுவையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். எல்லாமே ஒரு விதமான ஒரு பாலம் அப்படின்றத அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ரிஷிகேஷ் அப்படின்னாலே இங்கே ரிஷிகேஷில் யோகானந்த ஆசிரமம்,
ஸோ நிறைய மகாத்மாக்களுடைய ஆசிரமங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளேயும் போய் வரும் பொழுது ஒரு விதமான ஆத்மீக அதிர்வலைகளை வந்து நம்ம தாராளமாக உணரலாம். இதுதான் அந்த ரிஷிகேஷ் யோக்நகரியினுடைய ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் யோக்நகரி. அதாவது இந்த ஹிமாச்சல பர்வதத்தினுடைய முதல் ஸ்டேஷன் இந்த யோக்நகரி ரிஷிகேஷ் அப்படின்னு அந்த ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனே கிடையாது. ஸோ இந்த ஒரு அடர்ந்ததான ஒரு காட்டுக்குள்ளே போகிற இந்த பாதை அழகாக ஹரித்வாரை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு பாதை இது. அதாவது ஹிமாச்சல் போகக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹரித்வார் வரணும், அப்புறம் அங்கேருந்து ரிஷிகேஷ் வரணும். ரிஷிகேஷ்லேருந்து தான் கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ கங்கோத்ரியோ யமுனோத்ரியோ போக முடியும். ரிஷிகேஷ் அப்படின்றது ஹிமாச்சல பர்வதத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே அதுதான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து குருநாதருடைய கிருப்பையினால் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் அடியின் மேலே, அதாவது கீழேருந்து நான் போன பாயிண்ட் வந்து தாரி தேவி டெம்பிள். ஆகையினால நான் மேலேருந்து உங்களுக்கு கீழே வரத்துக்கான மார்க்கத்தை தான் அடியன் வந்து ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்த்த இடத்துலலாம் காட்டின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு தாரி தேவி டெம்பிளை போய் நம்ம அனுபவித்தோம் இதுக்கு முன்னாடி பிரசாதமான வீடியோவில். அப்புறம் தேவப்பிரயாக ரகுநாத்ஜி ஆலயத்தை வந்து நம்ம நல்லபடியாக தரிசித்தோம். ஸோ அதுக்கப்புறமாக இப்போ இந்த ரிஷிகேஷில் சில இடங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் மழைன்றதுனால வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பை குருநாதர் கொடுப்பார். அதற்கேற்றார் போல் நம்ம தாராளமாக அந்த வீடியோஸை எடுக்கலான்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹரித்வாரை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பயணப்படக்கூடிய நேரம் வந்து ஒரு 4 மணி. சரியாக 6 மணிக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஹரித்வாரில் ஹரிகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கங்கா ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப விசேஷம்பாங்க. ஸோ அந்த கங்கா ஆரத்தியெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு மனதை திடப்படுத்தி கொண்டு ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் போகணுன்றதுக்காக விரைவாக வந்து பயணப்பட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு ஹரித்வார், ரிஷிகேஷ் இதெல்லாம் வந்து காண கிடைக்காத ஒரு அற்புதமான க்ஷேத்திரங்கள். ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வரணும். ஸோ அடுத்தது நம்ம ஹரித்வார் க்ஷேத்திரத்தை முழுமையாக அனுபவிப்போம் குருநாதருடைய பரம அனுகிரகத்தினால. ஜெய் சத்குரு, ஜெய் சாய்ராம்.